நிலவுல அதிகமான வளங்கள் இருக்கு. அந்த வளங்கள்லாம் எடுப்பாங்களா? நிலவுல போய் மைனிங் பண்றதா சாத்தியமா? அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் பேச்சு வாக்குல அடிபட்டுட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி அஃபிஷியலா இதுக்காக நாங்க வேலை செய்ய போறோம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி களம் இறங்கியிருக்கிறாங்க. இதுக்கு 15 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஃபண்டிங்கையும் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீலியம வந்து கட்டமா நிலவுல இருக்கக்கூடிய ஹீலியம வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்களாமா. எடுத்து பூமிக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி ஆல்ரெடி இந்த ப்ளூ ஆரிஜின் இருந்தாங்க இல்லையா, அங்க வேலை செஞ்சவங்க சீக்கிரட்டா இது போல ஒரு திட்டம் வச்சு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது 2022லயே இதுக்கான கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சு மறைமுகமா, அதாவது யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபண்ட் எல்லாம் அதிக அளவு ரைஸ் ஆனதுனால இப்போ வந்து எல்லாம் ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி வெளிப்படையாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆக அமெரிக்கால இருந்து கூடிய சீக்கிரம் நிலவுல போய் அங்க இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறாங்களா. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளோட வளங்களையும் எடுத்தது பத்தாம நிலவுல இருக்கிறதையும் நான் தான் போய் எடுப்பேன் அப்படிங்கிறது போல இருக்காங்க. அதுக்கு இப்படி உட்கார வச்சுக்கிறாங்க இல்லையா, நம்மளை பார்த்து இப்படி உட்கார வச்சு கத்துக்கிட்டாங்கன்னா பரவா இருக்கும் இல்லையா. அதனால நம்ம கொஞ்சம் சொல்லி தருவோம் எப்படி கொண்டு போய் இப்படி உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறத. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அவங்க நிலவுக்கு போனாங்களா என்னன்றதே தெரியல. ஒரு ஒரு இன்சிடென்ட் வரதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ திருப்பியும் வேற இப்படி உட்கார வச்சுக்கிறாங்களா, அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ பண்றேன்றாங்க, பார்ப்போம். மேபி இந்த இன்வெஸ்டர்ஸுக்குலாம் வந்து நிலவில் நம்ம கொண்டு போய் கரெக்டாக உட்கார வச்சோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்புறம் ஜப்பான் தலை உப்புற இப்படி உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இது போல் பார்க்கும்போது எப்படியும் நிலவில் கொண்டு போய் ஒரு பீஸ் உட்கார வச்சிருந்தா அது உட்காந்துருச்சுன்னா போய் என்னத்தையோ பண்ணி எடுத்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுனால இப்போ இந்த கம்பெனி வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ஆனால் ரஷ்யா சீனால எங்கே அங்கே நியூக்ளியர் ரியாக்டரே வைக்கிறேன்னு இருக்கிறாங்க. அதாவது உலகம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது. பரவாயில்ல, அந்த ரேஸில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறதுல பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள், உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலும் அடுத்தது வளர்ச்சியடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்காக இந்த உதவியை செய்வீங்க நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் கிட்ட இருந்து ஒரு வார்னிங் ஸ்ட்ராங்கா இஸ்ரேலுக்கு போயிருக்குது. இங்க பாருங்க, காசாக்கு போக வேண்டிய எய்டெல்லாம் ஏதாவது தடைபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த லேண்ட் காரிடர் இருக்குல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது போல மிக பயங்கரமான ஒரு மிரட்டலை வந்து இஸ்ரேலுக்கு விட்டுருக்குறாங்க. இப்படித்தான் விடணும், யூஏங்கிறது கரெக்டான ஒரு செயலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போவோ சொல்லியிருக்கணுங்க. இப்போ கடைசி மூமெண்ட்ல வந்து பேசுனீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. பட் பரவாயில்ல, இப்போவாது ஒரு ஒரு நாடுகளாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் இவங்களாம் ஒன்னா சேர்ந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவோட கனவு திட்டம் என்னவாகிறது. ஐயோ, அமெரிக்கா ஒடியாந்துருவாங்க இல்லையா. ஒடியாந்து ஏதாவது பேசுறாங்களா என்னங்கிறது பார்ப்போம். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான செய்திகள். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கால அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ஃபினான்ஸ் அடிபடுதா என்னன்றது தெரியல. அப்போ காசு அச்சடிக்கிறாங்க, வேணுங்கிற மாதிரி அச்சடிச்சு உலகம் பூரா கொடுத்துட்டு எல்லா நாட்டோட எக்கானமி திவால் பண்ணிடலாம். ஒரு நாடு திவால் ஆகுதுன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் வேணுமா இல்லை எப்படி, இதெல்லாம் வேஸ்ட்டுங்கப்பா, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சாங்களா என்னமோ தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்துருப்போம், அமெரிக்கா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஹெலிகாப்டர் அட்டாக் ஹெலிகாப்டரை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்க. வேண்டாம், கசக்கி குப்பையில போட, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது போல ஹெலிகாப்டரே வேண்டாம் அப்படிங்கிறது போல முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி ட்ரோன்களே போய் அட்டாக் பண்றது, ரிகானிசன் பண்றது, ஏஐ பயன்படுத்தி பண்ற மாதிரியான ட்ரோன்கள் வந்துட்டதுனால ஹெலிகாப்டர் வேண்டாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா முடிவெடுத்தாங்க போல தெரியுது அப்படின்றது போல இருந்துச்சு. இப்ப வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா அவங்களோட அட்வான்ஸ்டான வச்சுக்கக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்டையும் கிழிச்சு குப்பையில ஓட்டுக்கிறாங்களாமா. இந்த ப்ராஜெக்டோட பேரு ERCA அப்படிங்கிறாங்க. ஒன்னும் இல்லைங்க, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஆர்ட்லரி தான். நார்மலா ஒரு ஆர்ட்லரினால எந்த அளவுக்கு குண்டுகள் போட முடியும், அதாவது ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, கைடட் அப்படின்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க மேக்ஸ். இதே அன்கைடட்னா 30 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படிங்கிறது போல இருக்கா. ஆனா இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுங்கிறதுனால இந்த கெனான் வந்து ரொம்ப நீளமா இருக்கும். இது போல ஒரு அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட் அப்படின்றது போல வச்சிருப்பாங்க போல இருக்குது. இதோட ஸ்டார்டிங்கே 30லேருந்து 70 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கிறதுக்காக இது போல ஹவிஜரை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போல டிசைன் பண்றதுக்காக ஃபண்டிங்லாம் ஒதுக்கி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்குது. இப்போ இதுவும் வேஸ்ட், குப்பையில ஓட்டலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஏன்னா இது நெத்தையாட்ட ஊறிட்டு போகும்.
இப்போல்லாம் ட்ரோன் யுகமாகி போச்சு இப்படிங்கிறதுக்குள்ள ரவுண்டு கட்டிட்டு 10 ட்ரோன்கள் வந்து இதெல்லாம் மறைச்சு எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அது இது கெனான்னு பார்த்தீங்கன்னா வெகு நீளமாக இருக்குது போகுது. இதெல்லாம் வந்து மறைச்சு வைக்கவே முடியாது. ஈஸியாக கண்டுக்கிட்டு டமக்குன்னு வந்து தட்டி எரிஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அதனால மேபி இது குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துப்பாங்களோ என்னமோ இந்த ப்ராஜெக்டையும் குப்பையில் போட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த ட்ரோன்கள்னு பேசுறதுனால இப்போ கள நிலவரத்தில் ரஷ்யா ஒரு புது ரிகானிசன் விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்களாம்மா. இன்னும் களத்துக்கு கொண்டு வரல, பட் ஆனால் அவங்களோட இந்த ட்ரைனிங் இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்களாம்மா. அந்த பதிவு லோடாக இருக்கும், பின்னாடி லோடாக இருக்குதுன்னா நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ரிகானிசன்ல இந்த கிளாரிட்டி எந்த அளவுக்கு வீடியோ அந்த இதுக்கு கிடைக்குதோ அந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ணுறதுன்னா அங்கே இருக்கிறது எத்தனை ஆர்மடு பர்சனல் வெஹிக்கிள் இருக்குது, டேங்க்கு, காரு, இன்ஃபேண்ட்ரி, அதாவது ஒரு நபர் நிற்கிறாரா மனுஷங்க இருக்கிறாங்கன்னா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரஷ்யாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூரல் நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்கிறதுனால அதுக்கு தெரியும் இருக்கிறது நம்ம நாட்டு வீரர்களா இல்லை எதிரி நாட்டு வீரர்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இந்த ரிகானிசன் ட்ரோன் வந்து ஒரு இடத்துல பறந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளவு டேங்குகள் இருக்கு, இத்தனை ட்ரோன்கள் வேணும், இத்தனை படை வீரர்கள் இருக்காங்க, ஸோ இவங்கள இப்படி தாக்குதல் பண்ணும், பக்கத்துல என்னென்ன ஹவிச்சர்ஸ் இருக்கு, பக்கத்துல என்னென்ன மோட்டார்ஸ் இருக்கு, ராணுவ வீரர்கள், ட்ரோன்கள், விமானங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போட்டு தள்ளுங்க இது எல்லாத்தையும் அப்படிங்கிறது போல வேணுங்கிற ஆயுதத்துக்கு வந்து லொக்கேஷனை கொடுத்து எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதாவது டெக்னாலஜி டக்குன்னு அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. மிக பிரம்மாண்டமான அளவில் வந்து டெக்னாலஜி வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. டெக்னாலஜிக்கல் ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் வாருங்கிறது இதுக்கு மேல நடக்க இருக்கு. அதாவது உக்ரைன் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஈடுபட்டு ரஷ்யாவுக்குள்ள போய் ட்ரை பண்ணி பார்த்தவங்க குடஞ்சு அப்படியே ரொம்ப தென்னில் கொஞ்சம் குடஞ்சி வச்சுக்கிறாங்க இல்லையா? அது போல வந்து முடியல அவங்களால. அதனால இப்ப வந்து நான் வந்து உன்ன மாதிரியே கட்டி வச்சுக்கிறேன், நீ வந்து குடஞ்சு காட்டு எந்த அளவுக்கு படையிற அப்படிங்கிறது போல மாதிரி பேசி வச்சுட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஏர் கட்டிட்டு இருக்காங்க. இவங்க கட்டிட்டு இருக்கிறாங்கன்றது சொல்றாங்கல்ல, வீடியோ பதிவு எல்லாம் வருது. ரஷ்யா ஏதாவது பண்ணுமா இல்லையா? இப்போ எதுவும் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் இருக்கிறாங்க. எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போங்க அப்படின்னு போல ரஷ்யா அனுப்பிடுவாங்களா என்ன அப்படிங்கிறது போல கேள்வி வருது. ஏன்னா அப்பதானே இந்த அதிநவீனமான டெக்னாலஜி எல்லாம் சோதிச்சு பார்க்க முடியும் இல்லையா? சோதிச்சு பார்த்து எப்படி வேலை செய்யுது, பேட்டில் காம்பேட் ப்ரூவன் அப்படின்னு அச்சு குத்த முடியும். ஏன்னா அமெரிக்காவோட ஆயுத சேல்ஸுங்கிறது பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட நார்த் மெசடோனியாவா அங்கெல்லாம் நிறைய அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, நிறைய ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள், இது போல பல விஷயங்கள் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம லைனாக தெளிவாக பார்ப்போம். அதுக்குன்னே ஒரு பதிவு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது போல் அதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். அதாவது ரஷ்யாக்குள்ளே போய் ஒரு 4 கும்பல்கள் போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ பதிவு பார்த்துக்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக போச்சு. என்னப்பா ரஷ்யா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிறது போல். என்னன்னா இவங்க எப்படி இது போல ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக் ரஷ்யாக்குள்ள போய் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா இது எல்லாத்தையும் ஆல்ரெடி பார்த்துக்கிறாங்க, மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்போம், அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் ரஷ்யா எப்படி அந்த இடத்துல கண்டுபிடிச்சு அந்த இடத்துல குண்டு போட்டு அழிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கர்சன் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்குள்ள ஒரு லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ணி அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட இருந்து அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த ரேடாராக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸை மானிட்டர் பண்ணக்கூடிய சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. இது அங்கே இருக்கிற உக்ரைனியன்ஸ்க்கே ஆச்சரியமாமா. திரும்பி பார்த்தா ரஷ்யா எங்கிருந்துக்கு வந்தீங்க நீங்க அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் முடிச்சு சர்வநாசமாக்கி ரிட்டர்ன் போயிட்டாங்களாமா. இதுவும் அந்த நாச வேலை செய்யக்கூடிய கும்பல், இந்த சபாட்டாஜ் அந்த ரிகானிசன் கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. அதுவும் எந்த இடம்னா ரஷ்யாவோட கர்சன் பகுதியில இருந்து இந்த உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதி இருக்குல்ல, அதாவது இந்த ஆண்டனோவ்ஸ்கி பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ்லயே, அந்த பிரிட்ஜ் மேலே இல்லை, அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற ரிவரை பயன்படுத்தி ரிவர் வழியா போய் ஆம்பிபியஸ் லேண்டிங் திடீர்னு பண்ணி நான் எல்லாரும் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ரஷ்யா இங்கே பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. பட் இது போல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புலேருந்து ஏதாவது வீடியோ பதிவுகள் வந்துச்சுன்னா அடுத்த பேர நம்ம அப்டேட்ஸாக பார்ப்போம். அடுத்தது ரஷ்யாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன். இந்த எலெக்ஷனை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு இந்த கும்பல் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 4 கும்பல், செர்பியா, ரஷ்யாவோட டெமோக்ரட்டியன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ரஷ்யா, இந்த கும்பல் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்குது.
யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க ரஷ்யர்கள் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. பட் இதெல்லாம் மக்கள் கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதாவது டெமோக்ரஸியை உலகம் ஃபுல்லாக மலர வைக்கணும் அப்படின்னு மேற்குலக நாடுகள் நினைக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் மட்டும் கொஞ்சம் சீர்குலைக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. எங்க மேற்குலக நாடுகள் ஆயுதங்கள்லாம் கொடுக்குறீங்களா, அடப்பா கம்முன்னு இருக்கு வச்சு செத்தாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்களாமா, முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நீ அட்டாக் பண்ணு, கொஞ்சம் அமைதியாரு, அப்பதான் உனக்கு ஆயுத உதவி பண்ணு அப்படின்னு கூட சொல்லி கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியலையா? எலெக்ஷன் நடக்கும்போது கூட இது போல ஒரு தாக்குதல் பண்ணுமா, ரஷ்யாக்குள்ள சீர்குலைக்கணுமா அந்த எலெக்ஷனை, டெமோக்ரஸி வந்து கலைக்கணும்னு நினைக்கிறீங்களா மேற்குலக நாடுகளே, உங்களோட விதிகளை நீங்களே மீறீங்களா அப்படின்ற போல கேள்விகள்லாம் வருது. பட் இதுக்கான பதில்கள் கிடைக்காது அப்படின்னு அனலிஸ்ட் தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டு வந்து நாங்கள் உங்ககிட்ட சொல்றோம், நம்மளாம் சொல்ல முடியாது இது போல ஸ்டேட்மெண்ட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன் யூனியனோட லா மேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா இப்போதைக்கு ரஷ்யாவில் நடக்கக்கூடிய இதெல்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ண மாட்டோம், மானிட்டர் பண்ண மாட்டோம், அப்படியே கமுக்குமா உட்காந்துக்குவோம். எப்படி என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட்லாம் வரும்ல, அதுக்கப்புறம் நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம். அதாவது என்ன சொல்லுவாங்க, ரஷ்ய அதிபர் நம்மளே சொல்ற பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிக வாக்குகளை பெற்று பல இடங்களில் வென்று மிகப்பெரிய அளவில் பதவியை மீட்டெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சுன்னா எங்களுக்கு அப்பவே தெரியுங்க, இவர் அதே எலெக்ஷன் வச்சு மக்கள் எல்லாம் இவரே வந்து ஆளுங்களை செட் பண்ணி அவங்க குத்துறதுக்கு பதிலாக இவங்க குத்தி குத்தி உள்ள போட்டுக்கிறாங்க. அதாவது நோட்டீஸ் பேப்பர்ல எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறான்னு கணக்கு எடுத்துருவாங்க. ஐயோ நீங்க வேற வேஸ்டிங் இந்த எலெக்ஷன்ல சும்மா கண் தொடைப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒருவேளை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவருக்கு கொஞ்சம் கம்மியான வாக்கள், இது நடக்க வாய்ப்பே இல்லை, பட் இருந்தாலும் சொல்ற கம்மியான வாக்கள் வாங்கியிருக்கிறாங்கன்னா தெரியும் ஏமாத்து வேலை நடந்திருக்கு, அப்படி பண்ணியும் இந்த அளவுக்கு தான் ஜெயிச்சுக்கிறார் பாருங்களேன், தெரியும். அதாவது இது ஏற்றுக்கூடாது, இது வந்து மக்களுக்கு பிடிக்கல, ரஷ்யாவோட மக்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால வந்து சில வேலைகள் எதிரான சில வேலைகள் ரஷ்யாவுக்கு எதிரான சில விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன் இந்த எலெக்ஷன் வந்து எல்லாரும் புரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மிக முக்கியமாக இந்த எலெக்ஷன் வந்து சீர்குலைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மக்களோட ஆதரவு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு இருக்கா? ஏன்னா இந்த மேற்குலக நாடுகளோட கணக்கு என்ன, ரஷ்யாவை உடைக்கணும், இந்த துண்டு துண்டா உடைச்சு தனித்தனி நாடுகளாக மாற்றணும், டிஸ்மேண்டில் ரஷ்யா அப்படிங்கிறது போல. நான் ஒரு தடவை சொல்லும் போது ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்றது போல கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்க. எங்க அணு ஆயுதம் இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புத்திசாலித்தனமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா தனித்தனியா பிரிச்சாங்கன்னா உக்ரைன் கிட்டேயே அணு ஆயுதம் இருந்தது, இப்ப ஏன் இல்ல? அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவ்வளவுதான் திறமை, அதனால அங்க இல்லாம போச்சு. இப்ப பாத்தீங்களா உட்காந்து முழிக்கிறாங்க, அதுதான் மேட்ரு. இப்ப ரஷ்யாவை பிரிக்கிறாங்க அப்படின்னா அணு ஆயுதங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு மேற்குலக நாடுகள். இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை அழிக்கணும்னா அந்த நாட்டை பிரிக்கணும், பிரிச்சிட்டோம்னா சின்ன சின்ன நாடுகளாக மாறிடும், அணு ஆயுதத்தை எடுத்துடலாம். எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளுக்கும் இதான் வச்சிருக்கிறாங்க பேட்டன்ட்டு, அதை வந்து ரஷ்யாவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறாங்க. இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு வேளை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட எலெக்ஷன் ரிசல்ட் கொஞ்சம் கம்மி வாக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம பெருசா உள்ள இறங்கி களமிறங்கி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ரஷ்யா மக்கள் வந்து புரட்சியை உருவாக்கி ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை ஒழிச்சிடலாம். அத்தனை குளறுபடிக்கு நடுவுலையும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிகமான வாக்கள் வேண்டா இல்ல, நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும்டா சாமி, ரஷ்யாவில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க, முட்டாள்கள் கிடையாது, ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஒன்னாதான் இருக்கிறாங்க, பிரிக்க முடியாது இப்போதைக்கு, அதனால வாங்க வேலை அவங்கவுங்க போய் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல அமைதியா போயிடுவாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப மிக முக்கியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. சீர்குலைக்கிறதுக்கும் சரி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆவலா இருக்கிறாங்க. அவங்க ஸ்டெப் எதுவா இருக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் அனலிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்டு வந்து அப்படியே சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிறது சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், இதெல்லாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், இது போல விஷயங்களை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் அது போல் ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு கட்சியோ ஏதோ சீர்குலைக்கணும் அது பண்ணிக்கோங்க. அதுக்காக இந்தியர்கள், நாங்கள் இந்தியர்கள், நீங்கள் உங்களுக்கு கட்சி முக்கியம்னா கட்சியை டார்கெட் பண்ணுங்க, அதை விட்டுட்டு இந்தியர்களை டார்கெட் பண்ணாதீங்க. நான் இந்தியான்ற நாடு வேற, கட்சிங்கிறது வேற, புரியுதுங்களா? அதனால தான் சொல்ல வந்தேன். நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளே வந்து அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்படிதான் செருப்படி கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும். இதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அவ்வளோதான், இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.